கேசியை கொன்ற கேசவன், அந்த கேசிவதம் பண்ணினவன். முதிதம் கேசிவதேன கேசவம், அலிட்ரேஷன் அந்த பதம் போட்டார். முதிதம் கேசிவதேன முதிதம் கேசவம் சததர்ஷ. இதுல அக்ரூர கிருஷ்ணனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணார்? இவன் தான் கிருஷ்ணன் எப்படி தெரியும்? தலையில மயில் தோக சொல்ற, காட்டுல எல்லா பசங்களும் மயில் தோக சொல்லிட்டு. கிருஷ்ணன் கருப்பா இருப்பான, விளையாட்டு வரைச்சா எல்லாம் கருப்பா தான் இருக்கும். புழுதி அடைந்த பொன்மேடிதான் எல்லாம், உடம்பெல்லாம் புழுதி பிடிச்சுதான் எல்லாம் வரும். கிருஷ்ணன் புல்லாங்குழல் வச்சிருப்பான். கிருஷ்ணன் புல்லாங்குழல் வச்சிருப்பா, கூட கோரஸ் பாரத்துக்கு 10 பேர் எல்லாம் புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பான். துஷ்யந்தன் 100% இவனை கல்யாணம் பண்ணிப்பான், சந்தேகமே வேண்டாம். ஏன், எதை கொண்டு சொல்ற? எப்ப என் மனசு அவ கிட்ட ஈடுபட்டதோ அப்போதே அவ எனக்கு உரியவள். எல்லாரும் சொத்தை அபகரிச்சுட்டு நான் ராஜா, நான் அப்படிதான் பண்ணுவேன், எனக்கு உரியதுன்னு சொல்ற மாதிரி சொல்றியேடான். இதுவரை எத்தனை பெண்களை பார்த்திருப்பேன், நான் ராஜா தானே. எவ்வளவு பெண்களை என்னுடைய வாழ்க்கையில சந்திச்சிருப்பேன். யாராவது ஒருத்தர் விஷயத்துல இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசியிருப்பேனா? யாரையாவது ஒருத்தரை பத்தி இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? சொல்லல. இன்னைக்கு இவளிடத்துல என்னுடைய மனசு ஈடுபட்டதுன்னா நிச்சயமா என் மனசு தப்பான பாறையை எனக்கு காண்பிக்காது. காரணம் என்ன? அந்த அளவுக்கு என்னுடைய மனசை சாத்வீகமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் நான் துஷ்யந்தன். சுவாமி, அதுதான் மைண்ட் கண்ட்ரோல். அதுக்கு பேர் தான் மைண்ட் ப்ளோயிங். சும்மா மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு தோலை குலுக்கிட்டு டான்ஸ் ஆடிதான் போறது. should be really mind blowing. சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணமந்த கரண பிரவருத்தையா. பெரியோர்கள் தாங்கள் செய்யும் தீர்மானத்திற்கு யாருடைய சாட்சி? தெய்வ சாட்சி ஒண்ணு, நெஞ்சத்தினுடைய சாட்சி ஒண்ணு. அந்த சாட்சி மூலமா தான் அவ காரியங்கள் பண்ணுவான். இத அப்படியே கம்பன், காளிதாசனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கம்பன் டிரான்ஸ்லேட் பண்ணார். ராமன் முதல்ல சீதையை பார்த்த உடனே சீதையின் மீது ராமன் காதல் கொண்டார். ஏகு நல்வழி அல்வழி என் மனம் ஆகுமோ, இதற்கு ஆகிய காரணம். ராமன் சொன்னா, இந்த சீதை எனக்குரியவள். ஏன்? எப்பொழுது என் மனம் அவள் பால் ஈர்ப்பை அடைந்ததோ அப்பொழுது இந்த சீதை எனக்குரியவள் தான். காளிதாசுடைய அதே ஸ்டேட்மெண்ட கம்பன் ராமாயணத்துல ராமன் ஸ்டேட்மெண்ட். அதனால இதி மனோரத சப்த சாரதி. அக்ரூருக்கு மனசோட வேவரிங் மைண்ட், தந்து திண்டாடுற தடுமாறுற, டிசிஷன் எடுக்க முடியல. நாம போலாமா கூடாதா, போக கூடாதா, இருந்தாலும் கஷ்டம் போனாலும் கஷ்டம். இப்ப நாம போறோம்னா வேற ஏதோ ஒரு வழியில கம்சன் ஏதோ ஒரு இடத்துல பெருமாளுக்கு ஆபத்தை உண்டு பண்ணதான் போறான். இதை நம்ம எச்சரிக்கை பண்ணி பெருமாள்கிட்ட சொல்லிட்டு வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா யூஸ் பண்ணிக்கலாம் போல. பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங். தசரதனுக்கு சாபம் கொடுத்தான் ஒருத்தன், புத்திர சோகத்தினால உனக்கு மரணம் அப்படின்னா தசரதன் யுரேகான்னா குதிச்சான், சந்தோஷப்பட்டான். ஏன்னா எனக்கு பிள்ளை பிறகுமான்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல, பார்க்க போகாத கோவில் இல்ல. இப்ப இவர் சாபம் கொடுத்துட்டார், நீ உன் பிள்ளைய பிரிஞ்சு இருந்து அந்த புத்திர சோகத்தால் தான் மரணம்னு, அப்ப எனக்கு பிள்ளை பிறக்கணும் சந்தோஷம் அப்படின்ட்டான். அதான் பாசிட்டிவ் திங்கிங். நாம எதை கவனிக்கணுமோ, நம்மை குறித்து மற்றவர்கள் பேசும் பொழுது நாம் எதை கவனிக்க வேண்டுமோ அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி சண்டை போட்டுடும். அதுதான் நம்முடைய மனோநிலையா இருக்கு. சத்துவகுணம் என்னும் சாரதியினாலே நன்கு இயக்கப்பட்டது திருடமான மனோரதம். அச்சாணி கைண்டு போச்சு, பஞ்சராய் போச்சு, ஆக்சல் உடைஞ்சு போச்சு, அப்படி சொல்ற கார் இல்ல. திருடமான மனோரதம். அந்த மனோரதம்ன்றதான தேர்ல ஏறின அக்ரூர் ஹரிபாத ரஜ பவித்ரிதம் பிரஜமாசாத்திய ரதானவாதரத். கண்ணனுடைய திருவடி துகள்களினாலே பரமபாவனமாக்கப்பட்டதான பிருந்தாவன கஷேத்திரத்தில் தேரிலிருந்து கீழே இறங்குறார். மனசு முழுக்க கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அந்த கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்க. பட்டி மேந்தோர்காரேரு பலரேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போல கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறுத்தினுயிரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. பட்டிமேந்தோர்காரேரு பலதேவர்க்கு ஓர் கீழ்கன்றாய்
பலராமானுஜன். இவன் பலராமானுஜன். அப்படியே சாயங்காலம் அப்படி பசங்க கூட விளையாட்டு ஜாலியா எல்லாம் குறிச்சு போறது. ஸ்கூல்ல லாஸ்ட் பெல் அடிச்ச உடனே ஓன்னு கத்துவா பாருங்க எல்லாம் பசங்கெல்லாம். அப்பா வீட்டுக்கு போறோம் எல்லாம், அம்மாக்கெல்லாம் வாசல கேட்டுக்கு வெளில நின்றுட்டு இருப்பான். அப்படியே ஓடி வரும் எல்லாம். தாய்ப்பசு கன்று குட்டி எல்லாம் ஓடி வரணுமோ இல்லையோ, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கன்று குட்டிய மேய்ச்சுன்னு வருது. குட்டி பசங்க எல்லாம் கன்று குட்டிய மேய்ச்சுன்னு வருது. தாய்ப்பசுகள்லாம் கன்றுக்கு காத்துட்டு இருக்கு, அதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓன்னு ஒரு உற்சாகம் வருதான். இட்டமான பசுக்களை, அதுல ஒரு சுவாரஸ்யம், எல்லா பசுவும் வந்துருத்தா அப்படின்னா எல்லா பசுவும் வரல. ஒரு 10 செலக்டட் பசுக்கள் இருக்கு. 1,00,000 பசுக்கள்ல 10 செலக்டட் பசு இருக்கு. அந்த பசுக்கள்லாம் கிருஷ்ணனுக்கு இஷ்டமான பசுக்கள். வீதியில இஷ்டம் இல்லாத பசுக்கள் அர்த்தம் இல்ல. இவன் பொல்லாததுன்னா அது ரொம்ப பொல்லாது. இது பசுக்கள். பசங்கள் பொல்லாதது, பசுக்கள் பரம பொல்லாதது. ஏன்? இந்த திருவாய்ப்பாடியில கோபிகள்லாம் இருக்காளே, அதுக்கு இவனுக்கு மேல ரவுடி. கிருஷ்ணன் கார்த்தால மாடு மேய்க்க போட்டா, கன்றுகள் மேய்க்க போயிட்டான்னு தெரிஞ்சுட்டோம். அவனே ஒருத்தி என்ன பண்ணுவோம், ஒரு கோபி, அம்மா நான் போய் யமுனையில ஜலம் கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு தோண்டி எடுத்துக்கோ. நான் போய் குளிச்சுட்டு வரேன், துணி துவைச்சிட்டு வரேன் அப்படின்னு ஒண்ணு நான் பண்ணோம். கிளம்பி போகும். எதுக்கு? யமுனையில குளிக்கிறதுக்கு. கிருஷ்ணன் போயிருக்கான் இல்லையோ, அங்க போய் குளிக்கணும். அங்க போனா குளிக்குமான இதெல்லாம் கூத்தடிக்கும். குறவையாச்சியரோடு கோத்ததும் குன்றம் ஒன்றேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பலன கூத்தடிக்கிறது எல்லாம். அது புன்புசகம் மகா போக்கிரிகள். அந்த காலத்துல மஞ்சள் தேய்ச்சி தான் குளிப்பா இல்லையா? இப்பதான் குளிக்காதே அப்படின்னு சொல்லி அவன் அம்மா ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடுறான். கேட்டா ஏதாவது ஸ்டைல் அப்படின்னு. குளிக்காதே பின்னாலே ஓடி போயிட்டு அது பூசு மஞ்சள் தூள் அப்படின்றான். மஞ்சள் நல்லா அழகா அதை இழைச்சி அதை அழகா உடம்புல பூசிப்பான். கிருஷ்ணன் பசங்களோட, பெண் பசங்களோட விளையாடும் பொழுது, யமுனையில நீச்சல் அடிக்கும் பொழுது, அந்த பெண்டுகள் மஞ்சள் தேய்ப்பதற்காக கிருஷ்ணனை குனிய வைத்து அவன் முதுகில் மஞ்சள் தேய்ச்சி தங்கள் உடம்புல பூசிப்பான். அவன் முதுகுல மஞ்சள் தேய்ப்பான். இங்க யசோதை என்ன பண்ணுவான்? 10 மஞ்சள் பூசி, ஐயோ என் குழந்தைய நீங்க அனுப்பிச்சுட்டேன் ஸ்கூலுக்கு. இந்தியன் மாம்ஸ் பசங்களை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவா, ஃபாரின் மாம்ஸ் பசங்களை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவா அப்படிலாம் ஒண்ணு காமிக்கிறாள். இப்படிதான் காமிக்கிறாள். அந்த மாதிரி யசோதை பிராட்டி ஃபாரின் மாம்ஸ். ஐயோ என் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு குடையும் செருப்பும் கூடாதே, அவசர அவசரமா கோவிச்சுட்டு ரொம்ப லொங்குன்னு பூச்சி இறக்க அந்த பகவான் கஜேந்திர சம்ரட்சணம் பண்ணின மாதிரி அந்த குழந்தைய பிடிச்சி இழுத்து அதை ஈ தேய்ச்சி விட்டு அதுக்கு மாறுகால் மைக்கு அந்த ஷூ ஷார்ட்ஸ் எல்லாம் மாற்றி போட்டு அதுக்குள்ள வாசல்ல அந்த ஆட்டோமேன் பயம் அடிச்சு பிபியை ஏத்திண்டு அதுக்கு சுமையான கல்விகள் ஒரு பெரிய பேகை தூக்கி மாட்டி விட்டு பரன்னு அப்படி இழுத்து கொண்டு வந்து அப்படி தூக்கி ஆட்டோல போட்டு அது கிளம்பி உடனே ஒரு பிடுங்கல் போச்சு. அடுத்த பிடுங்கல் அதுக்காக. நிறைய அனுபவம் வந்திருக்கு போல இருக்கே. கிருஷ்ண அனுபவத்தை விட இது ரொம்ப ரெஸ்பான்ஸ் அதிகமா இருக்கு. அப்பதான் பாப்பான் வாட்டர் பாட்டில் விட்டுச்சு. அந்த டப்பர் வேற டிஃபன் பாக்ஸ் குங்குச்சு டப்பா ஒன்று இருக்குமே, அதை விட்டு கொடுத்து உடனே அடுத்த ஆட்டோ பிடிச்சிட்டு போவா. அந்த மாதிரி யசோத பிராட்டி இவன் போனா போறோம், கிளம்பி போனா போறோம் அமிச்சுட்டு குடையும் செருப்பும் கொடாரே. என் கிருஷ்ணனுக்கு ஒரு கொடை கொடுக்கலையே, ஐயோ வெயில கஷ்டப்படுவானே. ஒரு செருப்பு போட்டு விடலையே, பிருந்தாவனத்துல நெருஞ்சி முள் கால குத்துமேடாப்பா, ஐயோ பாவமே அப்படின்னு நினைச்சுட்டாலும் இல்லையோ. இந்த குழந்தைய நன்னா மஞ்ச தேய்ச்சு நன்னா குளிப்பாட்டி ஆத்துல அழகா பொட்டு இட்டு சாந்தலா இட்டு ஆத்துல இருக்கிற மத்த பெண் பிள்ளைகளோட விளையாட விடாம என் கிருஷ்ணன் காட்டு கம்சன் எத்துக்கு கன்றின் பின் போக்கினேன் எல்லே பாவமே. எதுக்கு அனுப்பிச்சனோ தெரியலையே அனுப்பிச்சுட்டு வருத்தப்பட்டு இருக்கா. இது முதுகுல பட்டையா மஞ்சள் தேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கு. மாட்டிக்குமா இல்லையா? 10 மஞ்சள் பூசி பாவை மாறுடன் சிற்றில் தோறும் சிறையாரேன்னு அவனை விட்டுட்டு, ஐயோ என் குழந்தைக்கு இன்னைக்கு சரியா பவுடர் கூட பூசலையே,
என் குழந்தைக்கு சரியா சோப்பு தேய்ச்சி கூட குளிப்பாட்டலையே, என் குழந்தைக்கு ஒழுங்கா மஞ்சள் கூட பூசலையே, நாம வருத்தப்பட்டு இருக்கு. முதுகு முழுக்க ஒவ்வொருத்தையும் வந்து கடந்து தேய்ப்பான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சேவிச்சிருக்கேடா, நாம போயிட்டு ஓடி வந்துடும். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருமுக்குளம்னு ஒரு குளம் இருக்கு, புஷ்கரணி, அதான் விசேஷமான புஷ்கரணி, திருமுக்குளம்னு பேரு. அந்த திருமுக்குளத்துல தான் ஆண்டாள் பிராட்டி பாவை நோன்பு நோற்றாளாம். அந்த திருமுக்குளம் யமுனையாம், அதுதான் யமுனை. அங்க இருக்கக்கூடிய வடபத்திர சாயின்னு பெருமாள், வடபத்திர சாயி இல்ல, வடபத்திர பர்கர் பத்திரம், வட்டம்னா ஆளிலைக்கு பேரு. அந்த பெருமாள் அவன் தான் நந்தகோபன் குமரன், நந்தகோபருடைய திருமாளிகை அது. அப்படி ஆண்டாள் கோபி பாவத்துல திருவாய்ப்பாடியாக ஸ்ரீதன்மின்யபுரம் என்னும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை நினைச்சிருந்து திருமுக்குளம் புஷ்கரணியை யமுனையாக்கி பாவித்துக் கொண்டு இவள் பாவையின் நோன்பு நோற்றாள். இது எப்ப நடந்தது? எங்கேயோ ஆண்டாள் காலம், நம்ம 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாள் காலம் இல்லையா? அதுக்கப்புறம் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் அனந்தாழ்வான்னு ஒரு சுவாமி, அந்த சுவாமி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆண்டாள் சேவிக்க வந்தார். அந்த காலத்துல என்ன சுவாமி, போனோம்னா புஷ்கரணியில தீர்த்தாமடுவான். யாராவது ஒரு ஆத்துல பைய வச்சுப்பா, ஒண்ணு இல்ல, சுவார்ச்சேன்னு அவ பெருமாள் திருவாராதனம் பண்றதுக்கு உஞ்சவிருத்தி பண்ணுவா. கோவில்ல போய் பெருமாள் செய்ப்பா. இங்க இருந்து முன்னிருக்கிறது ரிசர்வ் செய்யப்படும், காப்பி டிபன் ஆகார வசதி உட்பட இத்தனை போட்டாதான் 100 கேள்வி கேட்டு கடைசியில சௌகரியப்பட்டா பெருமாள் சேவை. டூர் ஆர்கனைசேஷன் அவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்கும் ஒருத்தர் பெருமாளை சேவிக்க வைக்கிறது. 100 கேள்வி கேட்கணும். அவர் அனந்தாழ்வான் சேவிக்க வந்தவர் திருமுக்குளத்தை போய் தீர்த்தாமணினார். வழக்கம் புஷ்கரணியில போய் தீர்த்தாமணினார். முழுகிறார் எழுந்துகிறார். பக்கத்துல ஒருத்தர் இருந்தார். ஓய், என்ன நான் புருஷா சொல்லியோ, திருப்பி எதுக்கு உள்ள போயிட்டு வருகிறார், எதுக்கு முங்கி பாக்குறீர்கள்? ஒண்ணுமில்ல, அந்த பெண்கள் தேய்த்து குளித்த ஒரு மஞ்சள் கிழங்காவது எனக்கு பிரசாதமா கிடைக்குமாறு தேடி இருக்கேன். அதெல்லாம் ஒரு ஃபீலிங் தெரியுமோ? இப்படி கிருஷ்ணன் மஞ்சள் முதுகுல தேய்ச்சி வச்சிருக்கான், முதுகெல்லாம் பட்டப்பட்டையா மஞ்சள். யசோத ஆத்துக்கு வந்தா என்ன பண்ணுவா? துமுக்கு தப்பாந்தா. ஏண்டா நான் இங்க உட்காந்து பேபேன்னு அழுதுட்டு இருக்கேன், ஐயோ என் குழந்தைய விட்டுடுறேன், முதுகெல்லாம் மஞ்சளை தேய்ச்சின்னு வந்துட்டு இருக்க, நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுவாள் இல்லையோ? அப்ப இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. கன்றுகள்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் சில மாடுகள்லாம் முன்னாடி போகும், அப்புறம் கிருஷ்ணன் வருவான். அந்த கிருஷ்ணனுக்கு இஷ்டமான பசுக்கள் இருக்கு, அது கிருஷ்ணனுக்கு பின்னாடி வரும். எதுக்காக? சொரன்னு தன்னுடைய நாக்கால கிருஷ்ணன் முதுக நக்கி அந்த மஞ்சள் எல்லாம் கிளீன் பண்ணி யசோத கிட்ட கண்ணன் மாட்டிக்காம காப்பாத்தி விடும். என் ஃப்ரெண்ட் இன் நீட். அதனால அந்த மாடுகளுக்கு மட்டும் அவன் என்ன பண்ணுவான்? உபன்யாச போஸ்டர் போட மாட்டான், ஒரிஜினல் பருத்தி கொட்டை புண்ணாக்கு போடுவான். அதனால அந்த பசுக்கள் இஷ்டமான பசுக்கள் அதெல்லாம் அப்படி ஓட்டிட்டு கிருஷ்ணன் வரக்கூடியதான ஒரு பாக்கியம். அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் குணுங்குணாரி குட்டேற்றை கோவர்த்தனனை கண்டீரே, கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல் வனமாலை விடுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல் வனமாலை மினுங்க நின்று விளையாட. கருத்த மேகத்துல பளிர்னு மின்னல் அடிச்சதுன்னா என்ன ஒரு சோபை இருக்குமோ, அந்த மாதிரி கருத்த கிருஷ்ணனுடைய திருமேனியில, குட்டனுடைய திருமேனியில வைஜெயந்தி என்னும் மணமாலை அது மினுக்கும் அந்த சோபையை சேவிச்சிருக்கேடா. உள்ள வரத்தேவே அக்கருக்கு ஒரே மனசு தாபம் அடிச்சுக்கிறது. ஆஹா, இந்த சேவைய தினந்தோறும் சேவிக்கக்கூடிய திருவாய்ப்பாடி மக்கள் என்ன பாக்கியம் பண்ணினார்களோ. பார்த்தசாரதி கோவில்ல சக்கர பொங்கல் ஃபேமஸ். ஜென்ரலாவே பார்த்தசாரதி கோவில் சக்கர பொங்கல் வேர்ல்டு ஃபேமஸ். புவிசார் குறியீடு கொடுக்கணும்ன்றது அந்த மாதிரி அது ரொம்ப பிரசித்தமானது.
அதுவும் மாரிமலை முழங்கில் பாசுரத்தனிக்கு சக்கர பொங்கல் ஸ்பெஷலா இருக்குமோ இல்லையோ. மாம்பலத்துல இருந்து ஒருத்தர் திருவள்ளிக்கேணியில் போய் பாரசாரி கோவில்ல போய் அன்னைக்கு கார்த்தால திருப்பாவை கோஷ்டியில இருந்தார். உள்ளூர்காரர், அவருக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் திருவள்ளிக்கேணி மாணவீதியிலே இருக்கிறவர், பக்கத்துல கூட இருந்து இருக்கார். எல்லாருக்கும் கோஷ்டியில சக்கர பொங்கல் பிரசாதம் பண்ணா. அதுல மூட நெய் பெய்து முழங்கே விழிவார் இல்லையா. பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கே விழிவார். ஆனா பார்ச்சோறு மூடும்படியாக நெய் சேர்க்கணும். அது முழங்கையில எப்படி வரணும்னு கேட்டா, நம்ம பார்த்த குழந்தைகளை தூக்க கலக்கத்துல எழுப்பி நிக்க வச்சு பிரஷ் பண்ணினா என்ன ஆகும், அந்த மாதிரி நெய் வழியணும். அவ்வளவு அழகா நெய் வழியணும். அந்த மாதிரி நெய் சேர்த்திருக்கிற சக்கர பொங்கல் ஆச்சரியமா இருக்கு. நல்லா நிறைய கொடுத்துருக்கான். பெரிய இலை கொடுத்தா சுட 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 காலங்காலத்தால எப்படி இருக்கும் அதை பார்க்க செய்ய ஒரு டெம்டேஷன் இருக்காரு. அப்படி கையில வச்சிருந்தவர் அந்த உள்ளூர்காரர் இருக்காரு பாருங்க, கார் ஸ்ட்ரீட்ல ஒருத்தர் மாட வீதியில இருக்காருன்னு, அவர் கையில இருக்கிற சக்கர பொங்கலையே பார்த்துட்டு அவர் கையில இருக்கிறதே பாக்குறாரு. அவர் கேட்டார், ஓய் உமக்கு தான் கொடுத்துருக்காரு, சாப்பிட வேண்டியது தானே, அவங்க கையில் தான் இருக்காரு. அப்படியே பார்த்துருக்கு. இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா, மடப்படிக்காரர் வேண்டி வருதா, நான் வாங்கி சொல்லிட்டா தருக்காங்க. இல்ல, இந்த சக்கர பொங்கலை தினந்தோறும் சாப்பிடுற பாக்கியம் உமக்கு கிடைச்சிருக்கு, அதை நினைச்சு பொறாமையோட பார்த்துட்டு இருக்கேன்னு. அந்த மாதிரி அக்ரூரர் எதிர வந்த கிருஷ்ணனை சேவிக்கிறத விட்டுட்டார். அங்க இருக்கிறவா எல்லாம் கிருஷ்ணனை சேவிக்கிற பாக்கியம் பண்ணினாலே அவள பொறாமையோடு பார்த்துட்டு இருக்க. இவருக்கு கொடுத்த சக்கர பொங்கல் சாப்பிட வேண்டியது தானே. ஐயோ நித்தியம் இந்த சக்கர பொங்கல் சாப்பிடுற பாக்கியம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சதே. அந்த மாதிரி இவெல்லாம் வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே மாதவன் என் மணியினை, மாதவனை என் மணியினை, அவன் மாதவன் என் மணி, அவன் புருவவட்டம் அழகிய பொருத்தமிழ், அழகான திருக்குறள் கற்றைகள், அழகான அந்த புருவங்கள், நிற்போன்ற வளைந்த புருவங்களுடன் கூடிய என் பிரபுவ சேவிக்கிறேன். சததர்ஷகவாம் அனுப்ளவம் முதிதம் கேசிவதேன கேசவம் கதிம பிரதிகாத்வதாயினாம் கருடச்சத்ர நிவாரிதாதபம் சததர்ஷ சததர்ஷ கவாம் அனுப்ளவம் முதிதம் கேசிவதேன கேசவம் கதிம பிரதிகாத்வதாயினாம் கருடச்சத்ர நிவாரிதாதபம். ஒரே உற்சாகத்தோட கிருஷ்ணன் தன்னுடைய தோழர்களோட வந்துட்டு இருக்க. பசங்கள்லாம் கிரவுண்ட்ல போய் விளையாடுறது, இப்பெல்லாம் கிரவுண்ட் இருக்கா தெரியல, விளையாடுறதுக்கு தெரியல. கிரவுண்ட்ல போய் மேட்ச் விளையாடிட்டு வரும் பொழுது, அவன் அப்படி போட்டானா, நான் அடிச்சம்பார் இன்னைக்கு ஒரு 6, நான் அடிச்சம்பார் இன்னைக்கு ஒரு 4 அப்படின்னு ஒவ்வொருத்தான் தான் விளையாடின பெருமையை பேசிட்டு வருவான். இன்னும் பேர் என்ன பண்ணுவான், டே இன்னைக்கு அவன் நல்லா அடிச்சான்டா, நல்லா போலி போட்டான்டா, நல்லா ரன் எடுத்தான்டா அப்படின்னு அவன் பெருமை பேசுவான். அப்பத்தான் சுட சுட கிருஷ்ணன் கேசிவதம் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த கம்சன் என்ன பண்ணா, மகாபாவி பொல்லாதவன், அக்ரூரரை அனுப்பினான் இல்லையோ. அக்ரூரர் நீ நாளை கதல கிளம்பி கிருஷ்ணனை போயிட்டு பார்த்துட்டு வாங்க அனுப்பினான் இல்லையோ. அக்ரூரரை அனுப்பினவன் அதுக்கு முன்பாக மறுபடியும் கேசின்னு அனுப்பிச்சிட்டான். கேசின்னவன் கோடா குதிரை ரூபத்துல வந்த ஒரு ராட்சசன், ஒரு அசுரன் கேசி. கிருஷ்ணன் அந்த கேசியை கொன்றிருக்கிறான். கேசியை கொன்ற கேசவன், கேசியை கொன்ற கேசவன், அந்த கேசிவதம் பண்ணினவன். முதிதம் கேசிவதேன கேசவம், அலிட்ரேஷன் பதம் போட்டார். முதிதம் கேசிவதேன முதிதம் கேசவம் சததர்ஷ கிளேச நாசகம் கேசவம் சததர்ஷ பிரம்மருத்ராதி சர்வேஸ்வரம் கேசவம் சததர்ஷ அழகிய கேசபாசங்களை உடைய கேசவம் சததர்ஷ. கேசவன்றதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. கேசின்றவனை கொன்றவன், அழகிய கேச பாசங்களை உடையவன். கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் என்று, கா என்றால் பிரம்மா, ஈசன் என்றால் பரமேஸ்வரன், அவர்களுக்கு தலைவன். க ஈசா என்பதனாலே கேசவா. கெடுபிடராயவெல்லாம் கேசவா என்றாலும் பெருமாளுக்கு கேசவன் கிளேச நாசகன், அதனால அவனுக்கு கேசவன் பேரு. அப்பேற்பட்ட அந்த கேசவன் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே.
மேலாய் பரந்தவையில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. ஆமா, அக்ரூரர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பிருந்தாவனத்துக்கு வர. அங்க இருக்கிற எல்லா பசங்களும் ஒரே மாதிரிதான் இருப்பான், எல்லாரும் கிருஷ்ணன் மாதிரியே இருப்பான். வைகுண்ட லோகத்துல எப்படி நித்திய முக்தர்கள்லாம் பரமாத்மா மாதிரி இருப்பாளோ, இப்ப அது பூலோக வைகுண்டமா விளங்கக்கூடிய திருவாய்ப்பாடியில கிருஷ்ண சம்பந்தம் பெற்ற எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. இதுல அக்ரூரர் கிருஷ்ணனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணார்? இவன் தான் கிருஷ்ணன் எப்படி தெரியும்? தலையில மயில் தோக சொல்ற, காட்டுல எல்லா பசங்களும் மயில் தோக சொல்லிட்டு கிருஷ்ணன் கருப்பா இருப்பான, விளையாட்டு வரைச்சா எல்லாம் கருப்பா தான் இருக்கும். புழுதி அடைந்த பொன்மேடிதான் எல்லாம், உடம்பெல்லாம் புழுதி பிடிச்சுதான் எல்லாம் வரும். கிருஷ்ணன் புல்லாங்குழல் வச்சிருப்பான். கிருஷ்ணன் புல்லாங்குழல் வச்சுட்டா கூட கோரஸ் பாரத்துக்கு 10 பேர் எல்லாம் புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பான். இப்ப எந்த விதத்திலையும் கிருஷ்ணனை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அக்ரூரர் எதை கொண்டு கிருஷ்ணனை ஐடென்டிஃபை பண்ணார் அப்படின்னு கேட்டா, ரொம்ப அழகா ஆண்டாள் சொன்னா, இவன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு 2 அடையாளம். முதல் நாள் உபன்யாசம் சொல்லி பார்த்தோம்ல, நெஜக்கலப்பு இல்லாமல் பொய் சொல்லுவேன். அழகா பொய் சொல்லுவேன். உண்மை பேசுறவனுக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சிருந்தா போடும் சுவாமி, பொய் பேசுறவனுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்ப அக்ரூர் கண்டுபிடிக்கணும் யாரா அந்த பையன் அப்படின்னா, நான் தான் அந்த பையன் சொல்லுவான். அவன் சொல்ல முடியும்? அவன் கரெக்டா சாதாரணமாவே மறைஞ்சிட்டு இருக்கிறவன் இப்ப எப்படி வெளியில வெளிப்படுத்துவான்? இன்னொரு ஐடென்டிபிகேஷன் இருக்கு. என்ன ஐடென்டிபிகேஷன்? மேலாய் பரந்தவையில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. தாசசகாம் வாகனமாசனந்த்வஜா யஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமயா. கருடனுடைய பெருமையை நாச்சியார் பாடியது. ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் அருளி செய்தது. பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா தாசஹா சகா. அவனுக்கு தாசபூதன், அவனுக்கு சகா, அவனுக்கு ஆசனம், அவனுக்கு துவஜபடம், அவனுடைய விதானம். விதானம்னா இப்ப இங்க பந்தல் போட்டிருக்கு, இந்த பந்தலுக்கு விதானம்னு பேரு. சுவாமி மண்டபங்கள்ல புறப்பாடு கண்டறிடும் பொழுது, ஒரு மண்டபத்துல வந்து சுவாமி எழுந்தெழுகிறார்னா அப்ப அது மேல்கட்டு விதானம்னு தலைக்கு மேல அழகா பிரிச்சு ஒரு டிசைன் பண்ணினா மாதிரி ஒரு ஷாண்டிலியர் ஒண்ணு, ஒரு ஷாமியானா ஒண்ணு போடுவோம். அது சுவாமிக்கு மட்டுமே இருக்கும். அது சுவாமி வந்தாருன்னா அந்த ஷாமியானாக்கு கீழே இருக்கா மாதிரி இருக்கும். அதுதான் மேல்கட்டு விதானம்னு பேரு. பெருமாள் மேல வெயில் படக்கூடாதுன்றதுக்கோசம் ஒரு பந்தல் வச்சுக்கோங்க. இப்ப கிருஷ்ணன் காட்டுல சுத்தலானா அப்படியே ரொம்ப டயர்டா இருக்குமா, மூஞ்சில வெயில் அடிக்குமா. அப்ப கருடன் தன்னுடைய சிறகுகளை விரித்து கண்ணனுடைய தலைக்கு மேலே பறந்து கொண்டிருப்பான். அப்பொழுது கண்ணனுடைய திருமுக மண்டலத்தில் வெயில் படாது. மேலாய் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன். வினதை சிறுவன் வைணதையன். வினதை சிறுவன் சிறகென்னும் மேலா பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. கருடனுடைய ரக்கைகளுக்கு கீழே தன் மீது வெயில் படாது கருடனுடைய ரக்கைகளினாலே ரட்சிக்கப்படுபவனாய் எவன் காட்சி அளிக்கிறானோ அவன்தான் கிருஷ்ணன். அவன்தான் கிருஷ்ணன். சததர்ஷகவாம அனுப்ளவம் முதிதம் கேசிவதேன கேசவம் கதிம பிரதிகாத்வயாயினாம் கருடச்சத்ர நிவாரிதா தபோ. ரொம்ப விசேஷம் சொன்னார். பெருமாளுக்கு புறப்பாடுன்னு, சுவாமிக்கு புறப்பாடுனா ஒரு பக்கம் சாமரம் போடுவா, ஒரு பக்கம் கொடை பிடிப்பா, ஒரு பக்கம் ஸ்ரீபாலந்தாங்கிகள் எழுந்துள்ள பண்ணுவா. இப்ப கிருஷ்ணன் கேசிவதம் பண்ணிட்டானா உடனே பிள்ளைகள்லாம் ஆர்ப்பரிச்சு தோல் தட்டி அந்த கிருஷ்ணனை தங்க தோல்ல தூக்கிட்டு வரான். புறப்பாடு. கருடன் அவன் தான் கொடை பிடிக்கிறான். இந்த பிள்ளைகள்லாம் கையில அந்த இளதாடையெல்லாம் உடைச்சுன்னு அப்படி கிருஷ்ணன் இன்னைக்கு கேசவரம் பண்ணா, கேசவரம் பண்ணா குறிச்சு வராதோ இல்லையோ. சுவாமி கருட வாகனத்துல எழுந்திருளும் பொழுது அவருக்கு 2 பக்கமும் கொடைய போட்டு 2 பக்கம் சாமரம் வீசிண்டு எப்படி புறப்பாடு நடக்குமோ அந்த மாதிரி புறப்பாடு சேவிச்சார்.
எப்படி சேவை சாதிச்சான்? மேகங்களில் மறைந்தவன், நாரத மகர்ஷியினாலே சாமகானத்தினாலே எப்பொழுதும் துதிக்கப்படுபவன், வேதத்தாலே புகழப்படுபவன், வேத புருஷர்களினாலே அறியத்தக்கவன், பாலசூரியனை போன்று அழகிய ஆடை அந்த பீதாம்பரத்தை அணிந்தவன், சூரிய சந்திரர்களுக்கு மேலான தேஜஸை உடையவன். பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு. அங்க இருக்கிற பசுக்களையும் கன்றுகளையும் பார்த்தா எல்லாம் வேதஸ்வரூபமாகவே தெரியலாம்.